அந்த அறைக்குள் ஒரு அவஸ்தையான அமைதி. பிடிவாதமாய் அமர்ந்திருக்க பிச்சுமணி தன் தொண்டை செருமலில் அதை உடைத்தார். தலை தூக்கி பார்த்த மகளின் அருகே வந்து அவள் தோளை தொட்டு, பாருமா, நான் மற்ற அப்பாக்களை போல காதலுக்கு எதிரி அல்ல, காதலை ஆதரிப்பவன்தான். அது உண்மையான, நேர்மையான, ஏற்றுக்கொள்ளும் வகையிலான காதலாக இருக்கும் பட்சத்தில், அப்பா, எங்க காதலும் உண்மையான நேர்மையான காதல் தான் அப்பா, சவிதா மெல்லிய குரலில் சொல்ல, ஆனால் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் இல்லையேம்மா என்று அவர் சொல்ல, ஏன் ஏன் அப்படி சொல்றீங்க என்று அவள் கேட்க, பின்ன என்னம்மா, ஒரு தொழிலதிபரோட மகளான நீ ஒரு சாதாரண கல்யாண புரோக்கரை காதலிக்கிறேன்னு சொன்னா அதை எப்படிம்மா ஏற்றுக்க முடியும் என்று இவர் சொல்ல, அப்பா, நான் எப்படி ஒரு தொழிலதிபரோட மகனோ அதே மாதிரி அவரும் சிட்டியிலேயே பெரிய புகழ்பெற்ற ஒரு லாயரோட மகன்தான். அவரோட அப்பா தான் லாயர், இவர் சாதாரண கல்யாண புரோக்கர் தானம்மா என்று அவர் சொல்ல, திரும்ப திரும்ப கல்யாண புரோக்கர்னு சொல்லாதீங்கப்பா, அவர் பெரிய லெவலில் திருமண தகவல் நிலையம் வச்சு நடத்திக்கிட்டு வரார், அவர்கிட்டயே 3 பேர் வேலை பார்க்குறாங்க. அவள் சொன்னதை கேட்டு மெலிதாக முறுவளித்த பிச்சுமணி, இங்கே பாருமா, இப்பவும் ஒன்றும் கெட்டு போகலை, அவர் எம்ஏ படிச்சிருக்கிறாருன்னு சொல்கிறேன், அவரை நேரில் வர சொல்லு, நான் பேசி பார்த்துட்டு நேர்மையானவராக இருந்தால் நம்ம பிளாஸ்டிக் யூனிட்டுக்கு ஜெனரல் மேனேஜராக போட்டுடுறேன், கொஞ்சமாவது அந்தஸ்தா இருக்கும்ல என்று அவர் சொல்ல, கேட்டுக்கொண்டிருந்த கவிதா திடீரென்று அழ ஆரம்பிக்க, அட என்னம்மா, எதுக்கு இப்போ அழற, நான் எதுவும் தப்பாக சொல்லிவிடலையே என்று இவர் சொல்ல, அதில்லப்பா, நீங்கள் இப்போ சொன்னதை நான் ஏற்கனவே அவர்கிட்ட பேசிட்டேன், ஒத்துக்க மாட்டேங்கிறார், அந்த திருமண தகவல் நிலையத்தை ஒருபோதும் விடவே மாட்டாராம் என்று இவள் சொல்ல, மேவாயை தேய்த்தபடி யோசித்தார் பிச்சுமணி. சவிதா, நான் வேணா அவர்கிட்ட பேசி பார்க்கட்டுமா என்று இவர் சொல்ல, அவள் சரி என்று தலையாட்டி விட்டு, அப்பா, ஒருவேளை அவர் உங்ககிட்டையும் மறுத்து பேசிட்டா, ஒருவேளை நீங்கள் கோபப்பட்டு ஏதாவது முடிவெடுத்திடாதீங்கப்பா என்று அழுதாள். மகளின் அழகியை காண சகியாதவராய் அங்கிருந்து நகர்ந்தார் பிச்சுமணி. மறுநாள் மாலை 6 மணி இருக்கும். அந்த திருமண தகவல் நிலையத்தின் விசிட்டர்ஸ் சோபாவில் ராஜேஷுக்காக காத்திருந்தார் பிச்சுமணி. ஆஃபீஸில் இருந்து அந்த சிறுவன், சார் கொஞ்சம் பொறுத்துக்கோங்க சார், எப்படியும் இன்னும் 5 நிமிஷத்தில் எங்கள் சார் வந்துடுவார் என்று 30வது தடவையாக சொல்லிவிட்டு தன் மொபைல் ஃபோனை குடைவதில் மும்முரமானான். சரியாக 6:30 மணிக்கு உள்ளே வந்த ராஜேஷ் விசிட்டர்ஸ் சேரில் அமர்ந்திருந்த சவிதாவின் தந்தையை கண்டதும் முதலில் துணுக்குற்று பிறகு சுதாரித்து கொண்டு, சார் வாங்க சார், சாரி கொஞ்சம் வெளி வேலை, அதான். இட்ஸ் ஓகே என்றபடி எழுந்தவரை தன் பிரத்யோக அறைக்கு அழைத்து சென்று தன் மேஜையின் எதிரில் அமர வைத்தான். உள்ளே வந்த பையனிடம், 2 காஃபி என்று சொல்லி அவனை வெளியே அனுப்பிவிட்டு, சொல்லுங்க சார் என்றான் ராஜேஷ். தம்பி, நான் ஒரு பிஸ்னஸ்மேன், எனக்கு சுற்றி வளைச்சி பேச தெரியாது, எதுவா இருந்தாலும் வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுகிறவனா, அதனால் நேரடியாகவே விஷயத்துக்கு வந்துடுறேன் என்று பீடிகையுடன் ஆரம்பித்து தன் எண்ணத்தை தெளிவாக விளக்கி முடித்தார் பிச்சுமணி. தன் மகளின் காதலையும் உடைக்க விரும்பாமல் அதே நேரமும் இந்த பாழும் சமூகத்திற்காக வரப்போகும் மருமகனின் அந்தஸ்தை உயர்த்தி காட்டவும் முயலும் அந்த தந்தையின் உளப்பாங்கினை சிறிதும் பிசுக்கின்றி புரிந்து கொண்ட ராஜேஷ், ஐயா, ஒரு தந்தையின் நிலைமையிலிருந்து நீங்க பேசிய இந்த பேச்சை எல்லாம் முழு மனதோட நான் ஒப்புக்கொள்கிறேன், ஏத்துக்கிறேன். அதே நேரம் ஒரு மகனா இருந்து நான் செய்ய வேண்டிய கடமையை நினைச்சு தான் நான் இந்த வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அதை நீங்களும் புரிஞ்சுக்கணும். அவர் புரியாமல் நெற்றி சுருக்க, ஆமாம் சார், உங்களுக்கு எங்கள் அப்பா பிரபல லாயர் சிவஞானத்தை தெரியும்னு நினைக்கிறேன். அவர் இதுவரை எடுத்துக்கிட்ட கேஸில் கிட்டத்தட்ட 80% விவாகரத்து கேஸ் தான். சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சே அவர் சுமார் 200-300க்கு மேலான விவாகரத்துக்களை வாங்கி கொடுத்திருக்கிறார். சொல்லிவிட்டு 2 நிமிடங்கள் நிறுத்திய அந்த ராஜேஷ் மீண்டும் தொடர்ந்தான். சொல்லுங்க சார், இது எவ்வளவு பெரிய பாவம்.
குருவி கூட்ட கலைக்கிற மாதிரியான பாவம் அல்லவா? புரோகிதர்கள் ஹோமம் வளர்த்து மந்திரம் மோதி சேர்த்து வைக்கின்ற ஜோடிகளை சட்டத்தின் உதவியோடு பிரிக்கிறது என் மனசுக்கு பிடிக்கல. சார், ஓகே, எல்லா கேஸ்களையும் அப்படி சொல்ல முடியாதுதான். ஒரு சில கேஸ்களுக்கு விவாகரத்து தான் சரியான தீர்வாக இருக்கும், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனால் என்னை பொறுத்தவரை பல கேஸ்கள் சரியான வழிகாட்டுதல்கள் இல்லாததனால்தான் விவாகரத்து ஆகின்றன. அதனால் தம்பதிகளை பிரிக்கிற பாவத்தை என் தந்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வர்றதுனால தம்பதிகளை சேர்த்து வைக்கிற, அதாவது திருமண வரன்களை அமைத்து கணவன் மனைவிகளை இல்லற பந்தத்திற்குள் இணைத்து வைக்கின்ற பணியை இந்த திருமண தகவல் நிலையம் மூலமா நான் செஞ்சுக்கிட்டு வர்றேன் சார். ஒரு வகையில் இதை ஒரு பரிகாரம்னு கூட வச்சுக்கலாம். அவனின் அந்த விளக்கம் மறுப்பேதும் கூற இயலாதவராய் இருக்க, ஓகே மிஸ்டர் ராஜேஷ், உங்கள் கொள்கையை நான் மதிக்கிறேன். போன நிமிடம் வர உயர்ந்த தொழில்கள் தான் மட்டுமே அந்தஸ்து வரும்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்படி இல்லை. எந்த தொழில் ஆனாலும் அதை செய்கிற விதத்தில், பார்க்கிற கோணத்தில் அந்தஸ்தை கொண்டு வரலாம்னு நீங்கள் நிரூபிச்சிட்டீங்க. சொல்லியபடியே அவர் நாற்காலியிலிருந்து எழ, சார், ராஜேஷ் சார், வெளியிலிருந்து ஒரு குரல் அழைத்தது. யாரு? கிருஷ்ணசாமி ஐயாவா? வாங்க, உள்ளார வாங்க என்று சொல்லவும் வந்து நின்ற பெரியவரின் கையில் ஒரு பழத்தட்டு. என்ன சாமி இதெல்லாம்? ராஜேஷ் கூச்சப்பட்டு கேட்க, அவர் மெதுவாக பேச்சை தொடர்ந்தார். சார், இனி எங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் என்பது கனவுல மட்டும்தான்னு தளர்ந்து போயிருந்த எங்களை ஊக்கப்படுத்தி, நொந்து போயிருந்த சமயங்களிலெல்லாம் உற்சாகப்படுத்தி, இப்போ அவளுக்கும் ஒரு நல்ல வரனை ஏற்பாடு பண்ணி கொடுத்ததோடு நில்லாமல் நிச்சய தேதியையும் குறித்து கொடுத்து மண்டபத்தையும் புக் பண்ணி கொடுத்துருக்கீங்களே. நீங்கள் எங்கள் தெய்வம் சார். வயதில் மிகவும் மூத்தவரான அவர் இளைஞரான ராஜேஷை கையெடுத்து கும்பிட பார்த்து கொண்டிருந்த பிச்சுமணிக்கு புல்லரித்தது. தன்னுடைய இந்த 58 வயது காலத்தில் இதுவரை தன்னை யாரும் அந்த அளவுக்கு நெகிழ்ந்து பேசி கும்பிட்டதாக ஞாபகமே இல்லை. அப்ப நான் புறப்படுறேன் தம்பி என்று சொல்லிவிட்டு வேகமாக வெளியேறினார் பிச்சுமணி. திடீரென அவர் வீட்டுக்குள் நுழைந்ததும், வீட்டுக்குள் நுழைந்து அவர் சவிதா சவிதா என்று அழைத்தபடியே போனார். அப்பாவின் குரலை கேட்ட சவிதா அங்கு வந்தாள். அம்மா சவிதா, நான் மாப்பிள்ளைய பார்த்து பேசிட்டம்மா என்று சொல்லவும், என்ன சொன்னாரப்பா? அந்த கல்யாண புரோக்கர் வேலையை விட்டுட சம்மதிச்சிட்டாராப்பா என்று கேட்க, இல்லைம்மா, அவர் அதையே தொடர நான் சம்மதிச்சிட்டேம்மா. அவள் புரியாமல் பார்க்க, என் மாப்பிள்ளை திருமண தகவல் நிலையம் நடத்திக்கிட்டு இருக்கார் என்பதுதாம்மா எனக்கு பெருமை. ஏன்னா அது ஒரு தொழில் இல்லைம்மா, புண்ணிய காரியம் என்று இவர் சொல்ல, சபிதா முகத்தில் சந்தோஷ பூக்கள் பூத்திருந்தது என்றாள்.